ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அஞ்சு மிளகாய் கொஞ்சக்காரம். இன்னைக்கு வந்து சமைக்க போறது இல்லை. நான் இன்னைக்கு வந்து ஒரு பியூட்டி டிப்ஸோட உங்களை நான் சந்திக்க போறேன். என்ன பியூட்டி டிப்ஸ்னா, ஹேர் ஆயில் வந்து அலிவேரா வச்சு எப்படி தயார் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஹேருக்கு, ஹேர் ஃபால்க்கும் நல்லா யூஸ் ஆகும், டேண்ட்ரஃப்க்கு யூஸ் ஆகும். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஹீட்னால தான் வந்து முடி வந்து கொட்டும். அந்த ஹீட்டுக்கு உள்ள இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம ரெடி பண்ண போறோம். இந்த ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். சரி, இப்போ இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷன் நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். இது வந்து வெந்தயம் நைட்டே ஊற வச்சு வச்சுருந்தேன். ஒரு 3 டீஸ்பூன் எடுத்து நைட்டே ஊற வச்சு வச்சுட்டேன். அதே மாதிரி பிரியாணி இலை ஒரு 10 எடுத்துருக்கிறேன். சின்ன வெங்காயமும் நல்ல ஒரு 10 வெங்காயம் எடுத்து உரிச்சு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் அலிவேரா லீஃப் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி கோகோனட் ஆயில். இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே இருக்கிற ஜெல்லையும் ரிமூவ் பண்ணி நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். பெரிய லீஃபாக எடுத்திருக்கேன் அலிவேரா. இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி கிரைண்டர்ல போட்டு ஒரு தடவை சுத்திக்கலாம். இது போட வேண்டாம், நம்ம வெந்தயம் சேர்க்க வேண்டாம். வெந்தயம் வந்து டைரக்டா ஆயில்ல அப்படியே விட்டுறலாம். இது வரைக்கும் நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். அலிவேரா வந்து ரொம்ப குளிர்ச்சி, ரொம்ப நல்லது உடம்புக்கு. பாடி பயங்கர ஹீட். இங்கே யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த வின்டரில் வந்து வீடு ஃபுல்லாக ஹீட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து பாடி ரொம்ப ஹீட் ஆயிரும். அதுக்கு வந்து இந்த மாதிரி டைமில் நம்ம வந்து ஆயில் மசாஜ் கூட பண்ணிக்கலாம். இது வச்சு டெய்லி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு நீங்கள் குளிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். இல்லை டெய்லி ஆயில் ஹேரில் அப்ளை பண்ணுறதுனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது இப்படி கட் பண்ணுற தோலை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஃபேஸில் போட்டு லைட்டாக மசாஜ் கொடுத்தீங்கன்னா ஃபேஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். இந்த டார்க் பேச்சஸ்லாம் இருக்கும் இல்லையா, மார்க்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கூட கிளியர் ஆயிரும். அதனால் இதில் இருக்கிற அந்த தோலை கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் ஃபேஸில் போட்டு நல்லா மசாஜ் கொடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த பிரியாணி இலையும் போட்டிருக்கோம். அது கூட நம்ம இந்த அலிவேரா வந்து இப்படி ஸ்பூன் வச்சுட்டு இந்த ஜெல்லை ரிமூவ் பண்ணிங்கன்னா அழகாக ரிமூவ் ஆயிரும். இந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணி அதுக்குள்ள போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம அலிவேரா எல்லாம் எடுத்து இதில் போட்டுட்டோம். வெங்காயம் சேர்த்துட்டோம், அந்த பிரியாணி இலையும் சேர்த்துட்டோம். இதை வந்து மிக்சியில் நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வெந்தயத்தை போட்டுக்கலாம். வெந்தயம் வந்து இந்த கொஞ்சம் ஈரம் இருக்கும், அதனால ஃபர்ஸ்ட் அதை போட்டுட்டு இப்போ இது வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிறோம். வெங்காயம், அந்த அலிவேரா, பிரியாணி எல்லாம் 3மே அரைச்சு ஒரு பவுல் ஃபுல்லாக வந்திருக்கு. நமக்கு வெந்தயம் சேர்த்தோம்னா ஒரு பவுல் கணக்காயிரும். அதையும் வந்து இதில் நம்ம சேர்த்துடலாம். இதை அப்படியே லைட்டாக நம்ம சூடு காமிச்சிட்டு நம்ம சேர்த்துடலாம். ஆயிலை சேர்த்துடலாம். சுத்தமான கோகோனட் ஆயிலாக இருக்கணும். நீங்கள் எண்ணெய் செக்கில் ஆட்டினா எண்ணெயாக இருந்தால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். இங்கே வந்து பியூராக கிடைக்கும், ஆர்கானிக் ஆயில் வந்து இங்கே கிடைக்கும் காஸ்கோவில். அதனால நான் இதை வாங்கி யூஸ் பண்ணுறேன். அதே அளவு ஒரு பவுல் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். அதையும் வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பை வந்து சிம்லேயே வச்சிடணும். சிம்லேயே வச்சு எப்படி ஒரு 1/2 hourக்கு மேலே ஆகும். அந்த எண்ணெய் அந்த இதில் உள்ள சடசடப்பெல்லாம் ஈரம்லாம் போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எண்ணெய் வந்து வெளியில் வரும். அந்த நம்ம ஹெர்பல் ஆயில் வந்து வெளில வரும். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டிட்டு ஒரு டைட் கண்டெய்னரில் ஊற்றி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை வந்து லைட்டாக கிண்டி விட்டுட்டு அடுப்பை நல்ல சிம்மில் போட்டுருங்க. அதுவாக கொதிச்சு அடங்கட்டும். இப்போ வந்து தண்ணி ஒரு பவுல் ஊற்றிருக்கோம், ஆயில் ஒரு பவுல் ஊற்றிருக்கோம். நம்ம வந்து ஒரு பவுல் எண்ணெய் தான் எடுக்க போகிறோம். கடைசியாக அந்த திப்பி வந்து கீழே போட்டுடலாம். நம்ம
அது வரைக்கும் நம்ம அடுப்பு சிம்மில் போட்டு அந்த ஒரு பவுல் எண்ணெய் வர வரைக்கும் காய்ச்சிட்டு அந்த சடசடப்பு ஃபுல்லாக அடங்கணும். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு நீங்கள் வச்சுட்டு வீக்லி ஒன்ஸ் கூட நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி மசாஜ் கொடுக்கலாம். இல்லை டெய்லி கூட ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும், முடி நல்லா வளரும், உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்காது, முடி கொட்டுற ப்ராப்ளம் இருக்காது, உடம்பு முதல்ல ஹீட் ஆகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெயை வந்து நம்ம அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம். கரெக்டாக ஒரு 25 மினிட்ஸ் ஆச்சு சிம்மில் போட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆயிலில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் வத்திருச்சு, எண்ணெய் மட்டும்தான் இருக்குது. இப்போது நம்ம போட்டிருந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எல்லாமே ஃப்ரை ஆன மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் கரெக்டான பக்குவம். எண்ணெய் வந்து தனியாக இல்லை, உங்களுக்கு தண்ணியோட கலந்த மாதிரி இல்லை, எண்ணெய் தனியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை வடிகட்டிட்டு ஆற வச்சு ஒரு பாட்டிலில் ஊற்றிக்கலாம். ஆனால் இது கரெக்டாக நீங்கள் பக்குவம் பார்த்து எடுக்கலை, தண்ணியோடு இருந்துச்சு ஆயில் அப்படின்னா கெட்டு போயிடும். அதனால் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த சடசடப்பெல்லாம் அடங்கிடணும், சடசடப்பே இருக்கக்கூடாது. இப்படி நீங்கள் கிண்டிங்கன்னா தண்ணி இருந்ததுன்னா டப்பு டப்புன்னு தெரிக்கும். அது இல்லாமல் பார்த்துட்டு நீங்கள் இறக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 மந்த் வரைக்கும் இருக்கும். இது அப்பப்போ நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ எல்லாமே அடங்கிருச்சு பாருங்க. ஆயிலில் இருக்கிற அந்த பொருள்லாம் வந்து வெளியில் வந்துருச்சு, ஆயில் தனியாக இருக்குது. இதான் நம்ம கரெக்டான பக்குவம். இதை வடிகட்டிட்டு ஆற வச்சு நம்ம பாட்டிலில் ஊற்றி ஒரு 1/2 hour வச்சுருந்து குளிச்சிங்கன்னா போதும். ஹீட்டான பாடிங்க. நீங்கள் வந்து நார்மலாக ஆயில் அப்ளை பண்ணி ஜடை பின்னணும் அப்படின்னா ரூட்ஸில் மட்டும் வைங்க. ஹேர் ஃபுல்லாக வச்சிங்கன்னா ரொம்ப குளிர்ச்சி ஆயிரும். ஏன்னா இது எல்லாமே குளிர்ச்சியான பொருள் சேர்த்துருக்குறோம் நம்ம. இப்போ ஆயில் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எல்லாமே அடங்கிருச்சு, சுத்தமாக கொதிக்கிறதே நின்றுச்சு, வெறும் ஆயில் மட்டும் தான் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின அந்த ஒரு பவுல் ஆயில் தான் வந்திருக்கு. மீதி எல்லாமே தண்ணி எல்லாமே ஆப்ரேட் ஆயிடுச்சு. இந்த பொருளெல்லாம் ஃபுல்லாக வெந்து அதில் உள்ள எசன்ஸ்லாம் இறங்கி கலர் மாறி இருக்கு. வீடே ஃபுல்லாக பயங்கர ஸ்மெல்லாக இருக்குது. அந்த ஆலிவேரா ஸ்மெல்லு வீடு ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சதுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.